வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெஞ்சன்ஸ் அப்படின்ற ஸ்பானிஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா VR OTT ஆப்ல அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படம் லூயிஸ்னு சொல்லக்கூடிய ஒரு நபரோட வெஞ்சன்ஸை மையமாக வச்சு எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு நாட்டில் மக்கள் அரசாங்கத்துக்கு அகைன்ஸ்டாக தங்களோட அடிப்படை உரிமைகளுக்காக போராடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு காட்சியை காட்டியிருப்பாங்க. அரசாங்க சைடில் நிறைய கிரிமினல்ஸ் பதவியில் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதில் முக்கியமான ஒரு கிரிமினல் அப்படின்றது செனட்டர் ஃப்ளோரன்டைன் அப்படின்றவர் தான். இவர் அண்டர் ஏகப்பட்ட இல்லீகல் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம ரூத்லெஸ்ஸா நிறைய பேரை கொலை பண்ணக்கூடிய ஒரு கொலைகாரனாவும் காட்டியிருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த நாட்டுக்குள்ள நம்ம ஹீரோ உள்ள வராரு. ஏர்போர்ட்ல இறங்குனதுலேருந்தே அவருக்கு டேஞ்சர் அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கு. அவரை போட்டு தள்ளுறதுக்காக ஒரு கேங் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பென்ட்ரைவ். அந்த பென்ட்ரைவ்ல அரசாங்கத்துக்கு அகைன்ஸ்டா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் அப்படின்றது இருக்கு. ஸோ அந்த பென்ட்ரைவை எப்படியாவது அபகரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆப்போசிட் கேங் ட்ரை பண்றாங்க. அண்ட் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்போசிட் கேங்கை எப்படியாவது எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் ட்ரை பண்றாரு. ஸோ இதுல எந்த விஷயம் நடந்துச்சு, கடைசியில யாருக்கு என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவா படுறது கண்டிப்பா இந்த படத்தோட டீடைலிங் அப்படின்னே சொல்லுவேன். அதாவது நிறைய விஷயங்களை ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டியா எடுத்திருப்பாங்க. உதாரணத்துக்கு ஹீரோ அந்த ஏர்போர்ட்ல இறங்குனதுல இருந்தே அவருக்கு வரக்கூடிய டேஞ்சரா இருக்கட்டும், அவர் எங்க தங்குவாரு அப்படின்ற அந்த காட்சியா இருக்கட்டும், அவருக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன ஹெல்ப், உதாரணத்துக்கு ஒரு கத்தி முதற்கொண்டு அவருக்கு எப்படி கிடைக்குது அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டா காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இதுல வரக்கூடிய அந்த வில்லன் கேரக்டரை ஸ்டார்டிங்லேயே ஒரு பயங்கர டெரரான வில்லன் அப்படின்றத காட்டிடுவாங்க. இன்ஃபேக்ட் அவர் ஒரு பன்னி பண்ண மாதிரி வச்சிருப்பாரு. அதுல ஒரு சில பன்னிகளுக்கு மனித மாமிசத்தையே உணவா கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆல்சோ இந்த படத்துல மிஸ்டீரியஸான ஒரு சின்ன பையனை காட்டியிருப்பாங்க. அதாவது ஹீரோவோட கசினோட பையன். அவங்க வீட்டில் தான் ஹீரோ தங்கிட்டு இருப்பாரு. ஸோ அந்த பையனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் அப்படின்றதுமே ஒரு மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டரா இருந்துச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் முடிச்ச விதம் அப்படின்றதுமே ஒரு மாதிரி நல்லா தான் முடிச்சிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். இந்த படத்தில் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேஸ் தான். ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக நகருது. என்னதான் டீட்டெயில்டா ஒரு ஸ்லோ பர்ன் மூவி கொடுக்கணும்னு நினைச்சிருந்தாலும் கொஞ்சம் உயிரோட்டத்தோட கொடுத்துருக்கலாம். கிட்டத்தட்ட அந்த 1.5 மணி நேரம் டியூரேஷன் அப்படின்றதே ஒரு மோர் தென் 2.5 hours பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அவ்வளோ க்ளோஸ் டு ரியாலிட்டியாக கொண்டு வந்திருப்பாங்க. பட் அந்த பழி வாங்குற விதம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நடந்துடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ரொம்ப ஈஸி ஆக்சசபிள் மாதிரி எல்லாரையும் ஆக்சஸ் பண்ணி பழி வாங்குவாருன்ற மாதிரியான சீக்வன்சஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே எழுதியிருக்கலாம். அண்ட் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் டு ரியாலிட்டியாக காட்டியிருக்கலாம். மற்றபடி இந்த படம் ஒரு டீசென்டான அட்டெம்ப்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 out of 5. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஸ்டர்பிங்கான சில காட்சிகள் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.